அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஜாதகங்களை நாம் பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி என்ன ஜாதகம்னா, நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு இன்விடேஷன் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சி, ஆனால் அந்த காலகட்டங்களில் அந்த கிரகப்பிரவேசம் பண்ண முடியல. என்ன காரணம்? அது என்ன நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் ஏன் அந்த மாதிரி அவ்வளோ தூரம் கொண்டு வந்து அந்த காலகட்டங்கள் ஏன் நமக்கு நடத்த முடியாமல் போயிடுச்சு? ஏன் அந்த ஒரு விசேஷமான ஒரு நல்ல நிகழ்ச்சி, அந்த வீடு கட்டுற நிகழ்ச்சி ஏன் கெட்டு போச்சு அப்படின்றத இன்றைக்கி ஒரு ஜாதகங்களில் நம்ம பார்ப்போம். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர். அவர் ஒரு 15-20 வருஷம் முன்னாடியிலேருந்து பழக்கம். அவர் கேஜிஎஃப்பில் இருக்கார். நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரம் முன்னாடி, ஒரு 2 மாதம் முன்னாடி, ஒரு 3 மாதம் முன்னாடி ஃபோன் பண்ணுவார், பேசுவார். அப்போ நான் அஸ்ட்ராலஜி பார்க்குறேன் அப்படின்றது அவருக்கு தெரியும். பட் ஆனால் அவருடைய ஜாதகம் என்கிட்ட இல்லை. அவருடைய இன்விடேஷன் என்னால் வர முடியல, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. நான் அந்த இன்விடேஷன் பார்த்துட்டு எனக்கு இப்போதைக்கு வர சூழ்நிலையில் இல்லை, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் கேஜிஎஃப் வரைக்கும் வர முடியாது, நான் என்றைக்கே ஒரு நாள் அந்த பக்கம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரி, ஓகே, சந்தோஷம், கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த ஃபங்க்ஷன். பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த ஃபங்க்ஷனு. இன்றைக்கி தேதி 8, பிப்ரவரி 8, இன்றைக்கி 2ஆம் தேதி ஃபங்க்ஷன். திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 1ஆம் தேதி மதியான டைம் இருக்கும். அந்த டைமில் ஃபோன் போட்டு என்னுடைய கிரகப்பிரவேசம் நின்று போச்சு, அதுதான் ஒரு வார்த்தை சொல்லலான்னு ஃபோன் போட்டேன் அப்படின்னாரு. பொதுவாகவே ஒரு ஜோதிடர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு வழி தெரியல, ஒரு கல்யாணம் நடக்கணும், இல்லை இந்த மாதிரி வீடு கட்டணும், இல்லை குழந்தைங்க எப்போ, ஒரு திருமண பொருத்தம் எப்படி இருக்குது எங்களுக்கு, இல்லை வீட்டில் சண்டையாக இருக்குது அப்படின்றது ஒரு லைஃப்பில் வாழ்க்கையை வாழ்கிறவங்க அவங்க நம்மக்கிட்ட எடுத்து ஜாதகத்தை கொடுக்குறாங்க. பட் அந்த ஜாதகத்து மேலே நமக்கு அவங்களுடைய வாழ்க்கை மேலே ஒரு அக்கறை இருக்கணும். ஏதோ வந்தோம், இந்த பலன் சொன்னோம், கொடுத்துட்டோம் அப்படின்றது இல்லை. அதில் ஒரு அக்கறையை வச்சு நம்ம பார்க்கும்போது தான் அதனுடைய என்ன நிகழ்வு அதுக்குள்ளே இருக்குன்றதை ரொம்ப அழகாக கவனிக்க முடியும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அவர் இந்த ஃபங்க்ஷன் நின்று போயிடுச்சு அப்படின்னோடனே, சரி, நானே அவர் தன்னுடைய ஜாதகத்தை கொடுக்குறேன்னு கூட சொல்லலை, ஆனால் நானாக கேட்டேன். என்ன கேட்டேன்னா, நான் உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சரி ராஜா, அதான் நானும் சொல்லலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜாதகத்தை எனக்கு கொடுத்தாரு. அந்த ஜாதகத்தை கொடுத்தோடனே பாருங்கள், ஸ்க்ரீனில் போடுறேன். அவருடைய ஜாதகத்தில் அவருடைய ஜென்ம லக்னம் மிதுன லக்னம், கடகத்தில் சனி பகவான், கன்னியில் சந்திர பகவான், துலாமில் ராகு பகவான். அவருக்கு இப்போ போகிற ஏஎல்பி லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம், அனுஷம் 4வது பாகம் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. மகரத்தில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் சூரியன் புதன், மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் கேது பகவான், ரிஷபத்தில் குரு பகவான். இப்போ இதுதான் அவருடைய ஜாதக கட்ட அமைப்பு, அவருடைய பர்த் சார்ட், அவருடைய பர்த் சார்ட்டில் இருக்க அமைப்பு. சரி, இப்போது இவருக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு அழகாகவே எந்த பாவத்தில் பார்க்கணும்னா, ஏஎல்பி முறைப்படி ஜென்ம லக்னம் இவருடைய மிதன லக்னத்தில் பிறந்திருக்காரு. ஆனால் இப்போ இருக்க அவருடைய ட்ராவல் ஆகிட்டுருக்க லக்னம் எதுனா விருச்சிக லக்னம். அந்த விருச்சிக லக்னத்தில் அனுஷம் 4வது பாதத்தில் இந்த ஜாதகர் வாழ்க்கை பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். இப்போது 4ஆம் அதிபதி, இப்போ இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யாருன்னா சனி பகவான்.
இப்போ இந்த சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துக்கு சனி பகவான் 9ல் வாக்கியஸ்தானத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கார். பொதுவாகவே ஜாதகத்தில் பார்க்கும்போது அப்படியா 4ஆம் அதிபதி 9ல் பாக்கியத்தில் ரொம்ப அற்புதமாக நின்றுருக்காரு, சூப்பருங்க அப்படின்னு ரொம்ப அழகாகவே சாதாரணமாக சொல்லிடுவோம். ஆனால் இந்த அமைப்பு இருக்குதான்னு பார்த்தா, வீடு கட்டுற வரைக்கும் இருக்குதான்னா இருக்குது. அதில் ஒன்றுமே அவங்களுக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் அவருக்குள்ளே சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாத இந்த கோச்சாரத்தில் கேது 10ல், அதாவது சிம்மத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கறதுனால 4ஆம் பாவக விஷயங்கள் தடைப்படுது அப்படின்றது அழகாகவே காமிக்குது. ஏன்னா ஒருத்தர் வீடு கட்டுறாங்க, வீடு கட்டுற அமைப்பு இருக்குது. இன்றைக்கி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் 2 நாள் முகூர்த்த நாள், 3 நாள் முகூர்த்த நாள், 4 நாள் முகூர்த்த நாள் மாதத்துக்கு வருது, மாதம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் எந்த முகூர்த்தம் நல்லா இருக்குது, நான் இந்த ஃபங்க்ஷனை எப்போ வச்சுக்கிட்டோம் அப்படின்னு போய் கேட்குறாங்க பொதுமக்கள். கரெக்டு தான், அவரும் ஏதோ ஒரு முகூர்த்த நாளை சொல்லி குறிப்பிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் இவருடைய ஜாதகத்தில் அந்த முகூர்த்த நாள் குறிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவான முகூர்த்த நாள் எல்லாருக்குமே பொருந்தாது. பொதுவான முகூர்த்த நாள் எல்லாருக்குமே பொருந்தாது. அதனால தான் முகூர்த்தத்தை பார்த்து ஒரு புரோகிதர்கிட்ட போனாலும், அந்த பஞ்சாங்கத்தில் அவர் பார்த்து சொன்னாலும், இவருடைய ஜாதகத்தில் அந்த முகூர்த்தம் சரியாக இருக்கா, நடக்குமா அப்படின்றத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா பாவம் இந்த கிரகப்பிரவேசத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணி, எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணி, எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சு எல்லாருமே வரணும் அப்படின்ற நிறைய ஒரு எதிர்பார்ப்பு, சந்தோஷம். ஏன்னா ஒரு வீடு கட்டுற அமைப்பு எனக்கு இருக்குதா இல்லைன்னா லைஃப்பில் தெரியாமல், அது ஒரு வயசு காலகட்டங்கள் வந்து அந்த ஒரு அமைப்பு கிடச்சி வீடு கட்டி எல்லாருமே வரணும், நம்மளும் அந்த வாழ்க்கையை வாழணும்னு பார்க்கும்போது இந்த தடங்கள் வரும்போது அவங்களுடைய மன ரீதியான அந்த எமோஷனல் பார்த்திங்கன்னா யாருக்காருனாலும் அது தாங்க முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம போய் ஒரு புரோகிதர்கிட்ட பஞ்சாங்கத்தை பார்க்குறோம், நான் அந்த மாதத்துலேயே அந்த 4 நாள் முகூர்த்த நாள், இந்தந்த திதியில் நல்லாயிருக்கு, இந்த நட்சத்திரம் வருதுன்னு மட்டும் இல்லை. பட் நடப்பருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு, அந்த கோச்சார விவரங்கள் அமைப்பு இருக்கான்றது அழகாக நம்ம பார்த்தா தான் உண்மையாலுமே அது வந்து பொருந்தும். இல்லைன்னா ரொம்ப சிரமம். ஏன் நான் மறுபடியும் அதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்த மாதிரி தான் விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனி பகவான் பாக்கியத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இது 4ஆம் பாவத்துக்கு 6ல் போய் உட்காந்துருக்கு. அப்போ 4ஆம் பாவத்தில் 6ல் உட்காந்துருந்தோம்னா அப்புறம் பாக்கி என்னமாகும், ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் இருக்கல. சரி, அது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கணும் கூட நம்ம அழகாகவே வச்சுக்குவோம். இப்போது இந்த புதன் யாருன்னா 8ஆம் அதிபதி புதன் இவருடைய ஜாதகத்தில் கும்பத்தில் இருக்கார். அப்போ அந்த கும்பத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக இவருக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இவருக்கு வந்து ஒரு உண்மையாலுமே அந்த ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் இந்த விஷயங்களில் இந்த 8ஆம் அதிபதி கோச்சாரத்தில் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் ஏன் தடைப்பட்டு போச்சு அப்படின்ற காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் அதிபதி புதன் மகரத்தில் இருந்து இந்த 8ஆம் அதிபதி புதன் மகரத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக இந்த 4ஆம் அதிபதி சனியவே பார்க்குறாரு. அப்போ எப்படி உங்களுக்கு செட் ஆகும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ 4க்கு 8 சந்திரன் இருக்கார். 4ஆம் பாவத்துக்கு 8 சந்திரன் இருக்காருன்னா கும்பத்துக்கு 8ல் சந்திரன் இருக்கார். ஏன் அந்த கும்பத்துக்கு 8ல் சந்திரன் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே 6-8 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பிரச்சனை கொடுக்கணுமானா கண்டிப்பாகவே கொடுக்கும். இப்போ அதே மாதிரி கோச்சாரத்துலையும் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கோச்சாரத்தில் கடகத்தில் சந்திர பகவான் போயிட்டுருக்காரு. அப்போ சந்திர பகவான் போகும்போது இப்போ இந்த கும்பத்துக்கு கடகத்துக்கு 6-8 போகும்போது எப்படி உங்களுக்கு செட் ஆகும்? இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் விருச்சிகத்துக்கு 8ஆம் அதிபதி மகரத்தில் புதன் இருந்து அந்த சனியையும் பார்க்குறாரு, அந்த சந்திரனையும் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த முகூர்த்தத்தில் எப்படி அந்த கிரக பிரவேசம் நடக்கும்? அதுக்கு தான் சொல்கிறது. பொதுவாகவே ஒரு முகூர்த்த நாள் கூட வெறும் பஞ்சாங்கத்தை பார்த்தோ ஒரு புரோகிதத்தை பார்த்தோ கேட்குறத விட தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நேர கோச்சாரங்கள் அமைப்பு இருக்கா? ஏன்னா எவ்வளோ லட்சக்கணக்கில்
செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ வீடு கட்டுறது, மேஸ்திரி வேலை செய்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எவ்வளோ செலவாகட்டும் அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி கட்டிடுறாங்க. பட் ஆனால் அந்த காலகட்டங்கள் வரும்போது அந்த அந்த இன்னைக்கு நடக்கிற அந்த நிகழ்வு நடக்கிற கோச்சார கிரகங்கள் அதுக்கு நமக்கு பலன் கொடுக்குதா அப்படின்றத அவங்க ஜாதகம் வச்சு பார்த்தா தான் பிரச்சனை இல்லாமல் போகும். அதே மாதிரி தான் வீடு கிரகப்பிரவேசமாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த விசேஷத்துக்குண்டான நாட்களை இவங்களுடைய ஜாதகங்களை எடுத்து வச்சு ஏல்பி ஜோதிட முறைகளை அன்னைக்கு அந்த முகூர்த்த நாளை குறிக்கும் போது சந்தோஷமாக நடக்கும். ஆனால் அது நடக்கலை அப்படின்னா, நானும் நிறைய திருமண மண்டங்களில் பிரச்சனை வருது, சண்டை வர்றது, திருமணம் நின்று போகிறது, இது எல்லாமே நிறைய நிகழ்வுகளை பார்த்தாச்சு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா கண்டிப்பாகவே சம்மந்தம் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த முகூர்த்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த காலகட்டங்கள் இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்றத ரொம்ப பார்த்து கவனித்து செய்யணும். அதுக்கப்புறம் என் ஜாதகத்தில் பார்த்துட்டு அவருக்கு மறுபடியும் நான் இந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்குன்னா அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா இதில் ஒரு சின்ன ஒரு தவறு இருக்குது, சரி உங்களுக்கு தான் இந்த காலகட்டங்கள் அந்த நிகழ்வு வந்து பொருந்தலை, இந்த ஜாதகத்தில் உங்கள் இந்த வீட்டை வந்து உங்கள் மனைவி பேரில் மாற்றிருக்கலாமேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் ராஜா சொல்லிட்டு அவங்களுடைய ஜாதகங்களும் கொடுங்கன்னு சொல்லி அவங்களுடைய மனைவி ஜாதகம் பார்த்தோன்னே அவங்க மனைவிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த ஜாதகத்தில், ஏன்னா இந்த வீடு அவருடைய பேரில் இருக்குது, அப்போ இந்த ஜாதகத்தை செட் ஆகும்னு பார்த்தா செட் ஆகலாம். அப்போ அவங்களுடைய மனைவி பேரில் மாற்றி அதை கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த ஜாதகத்தில் அப்புறமா காமிக்குது. இது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை அந்த நின்று போச்சுன்னு அவர் சொன்ன உடனே அந்த ஜாதகத்தில் எடுத்து குறிப்புகள்லாம் பார்க்கும்போது கரெக்டாகவே பொருந்துது. அப்புறம் அவரும் கேட்குறாரு, என்ன சொன்னார்னா, ஆமாம் ராஜா, இந்த வீடு வந்து இந்த கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு என் மனைவி பேரில் எழுதலான்னு இருந்தேன், அதுதான் நான் முடிவு பண்ணியிருந்தேன் அப்படிங்கும்போது, ஆனால் நீங்கள் ஒரு 2 மாதம் முன்னாடியே அந்த நிகழ்வு நடந்திருக்கும், 2 மாதம் முன்னாடியே அதை பற்றி பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்போ 2 மாதம் முன்னாடியே அவங்களுடைய பேரில் நீங்கள் அந்த இடத்த அவங்க பேரில் எழுதிட்டு நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஏன் நின்று போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய சொந்தக்கார ஒருத்தர் டெத் ஆகிட்டார், அதனால் இந்த கிரகப்பிரவேசம் நின்று போச்சு. இது ஒன்று மட்டும் இல்லை, இது 3 மாதம் முன்னாடியும் இது கிரகப்பிரவேசம் பண்ணலான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, ஒரு 3 மாதம் பொறுத்து வச்சுக்கலான்னு தள்ளி போட்டு அப்போ தான் இந்த 2ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணதும் இவருடைய ஜாதகத்தை பார்த்து அந்த முகூர்த்த நாள் ஃபிக்ஸ் பண்ணல, வெறும் பஞ்சாங்கத்தில் வர முகூர்த்த நாளுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கும் அவங்களுடைய காலகட்டங்கள் இப்படி பொருந்துதான்னு பார்த்தா பொருந்துது. அதுக்கு தான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுடைய மனைவி பேரில் இப்பயே கூட மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல நாட்களாக பார்த்து கிரகப்பிரவேசம் பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் அந்த கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எனக்கு அந்த டேட்டை கொடுங்க, மறுபடியும் அவங்களுடைய ஒய்ஃப் ஜாதகத்தில் கோச்சார ரீதியாக எப்படி போயிட்டுருக்கு, அந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் நடத்துக்கலாமா அப்படின்றத சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே என்னென்னா, இந்த ஏஎல்பி, இந்த அட்சய லக்ன பற்றி ஜோதிட முறையை வந்து திரு புதுவுடைமூர்த்தியா ரொம்ப கவனித்து நுணுக்கமாக ரொம்ப அழகாக ரொம்ப அனுபவ ரீதியாக கற்றுருக்கிறேன். நான் கூட இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜோதிட முறை இருக்குது, இவ்வளோ ஜோதிட முறைகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. என்னடா இந்த காலம் மட்டும்தான் இருக்குன்னா அந்த காலகட்டங்கள் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. பாரம்பரியம், விருகுநஞ்ச நாடி, சுகர் நாடி, ஈஸ்வர நாடி, சந்திரன் நாடி, ஏகப்பட்ட ஜோதிட முறைகள் இருக்குது அந்த காலத்துலேயும். பட் இந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஜோதிட முறைகள் போய் படித்தாலும் அதை கற்றுக்கிட்டு அதை அனுபவ ரீதியாக நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு அற்புதமான ஒரு பலனை வந்து அழகாக அக்யூரேட்டாக எடுக்க முடியும். இல்லைன்னா நானும் படித்தேன்னா போனேன்னா சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னா ஆஃபீஸ் போட்டேன்னா நிற்கிறது இல்லை. ஒரு குருமார்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களில் நம்ம லைஃப்பில் நிறைய ஜாதகங்களை பார்த்து அது அனுபவங்கள் ரீதியாக அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயம் உண்மைதானான்றதை செக்கப் பண்ணி அதுக்கப்புறம் வர கிளைண்ட்ஸுக்கு வழியை காமிக்கும்போது கரெக்டாகவே பொருந்தும். அனுபவத்தின் மூலியமாக அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே பொருந்தது. இதை ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த திரு புதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.